இஸ் அம்மா பேசுகிறேம்மா. போட்டி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் நல்லா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு அது பொரிஞ்ச உடனே பச்சை கறிவேப்பிலை போட்டுங்கம்மா. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுங்கம்மா. சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுங்கடா. அதுலேயே மிளகாத்தூளும் போட்டுங்கம்மா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறமா போட்டி நல்லா வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சுடுங்கடாம்மா. வேக வச்சுட்டு நல்லா அதை எடுத்து போட்டு நல்லா கைவிடாத கலக்கி விடுங்கடா. நல்லா கலக்க அது நல்லா சுதிங்கிடும்டா. சுதிங்கிடுச்சுன்னா நல்லா 4 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாண்டாம்மா. அவ்வளோ நல்லா இருக்குண்டாம்மா. அது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும்டா. குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்து பாருங்களேன். குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு கறி ரொம்ப பிடிக்கும். அது கைவிட்டுக்கு தாம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஆனால் கைவிட்டால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. நல்லா சுதுங்கின பிறகு கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டுங்கடா. போட்டு மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் நல்லா வறுத்துட்டு இதை போட்டு வச்சுடுங்கடா. இதில் இருக்கிற தண்ணி வச்சு சேருவா மாதிரி வச்சுக்கங்கடாம்மா. அது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். குழந்தைங்களுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கடா. நம்ம வீட்டில் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டுக்கின்னு நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றேன்டா. கடையில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா சுத்தமாக கைவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இதை கூட டிஃபனுக்கு சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இதுதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.